சாதி பாகுபாடுகளை களைய யுஜிசி கொண்டு வந்துள்ள புதிய விதிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பளித்திருக்கிறார். யுஜிசி கொண்டு வந்துள்ள புதிய விதிகள் தாமதமானது என்றாலும் வரவேற்கத்தக்கது என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். உயர்கல்வி நிறுவனங்களில் பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னர் மாணவர்களின் தற்கொலை அதிகரித்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உயர்கல்வி நிறுவனங்களில் சாதி அடிப்படையிலான சார்பு உள்ளிட்ட பாகுபாட்டை நிவர்த்தி செய்வதற்கான புதிய விதிமுறைகளை பல்கலைக்கழக மானியக்குழு யுஜிசி சமீபத்தில் அறிவித்திருந்தது. அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பளித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, முழு விவரங்கள். வணக்கம். கல்வி நிறுவனங்களில் தலைவர்களே சமத்துவ குழுக்கள் தலைவர் என்ற விதி தற்போது வந்திருக்கிறது. குறிப்பாக RSS ஆதரவாளர்கள் தலைவர்களாக உள்ள நிறுவனங்கள் இருப்பதாகவும் முதலமைச்சர்கள் கூறியிருக்கிறார். புதிய விதியில் உள்ள குறைகளை திருத்தி பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் யுஜிசியினுடைய இந்த புதிய விதிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் தற்போது முதலமைச்சர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய விதிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பு என்பது பிற்போக்கு தனமானது எனவும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். கல்வி நிறுவனங்கள் தலைவர்களே சமத்துவத்தின் குழுவாக அமைத்திருப்பது குறித்தும் முதலமைச்சர்கள் கருத்திருக்கிறார். மேலும் யுஜிசியினுடைய இந்த புதிய விதிமுறைகளுக்கு முதலமைச்சர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ரோஹித் சர்மா உள்ளிட்ட மாணவர்களுடைய தற்கொலையும் முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். யுஜிசி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய விதிமுறைகள் தாமதமானது என்றாலும் வரவேற்கத்தக்கது என்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னர் தொடர்ச்சியாக பட்டியலினுடைய தற்கொலைகள் அதிகரித்து இருந்ததாகவும் முதலமைச்சர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். சமத்துவ பாதுகாப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்றும் சாதிய பாகுபாடுகளை களைய யுஜிசி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய வழிமுறைகளை தான் வரவேற்பதாகவும் முதலமைச்சர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.